சமையல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம மகாபாரதம் பார்த்துட்டு வரோம். சுருக்கமாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா போர் முடிஞ்ச பிறகு பாண்டவர்களுடைய விடை பெற்று கொண்டு கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு போகிறாரு. துவாரகைக்கு போகிற வழியில் உதங்கர் என்ற ஒரு பிராமண சிரேஷ்டரை சந்திக்கிறாரு. அவரை கண்டதும் தேரை நிறுத்தி இறங்கி நமஸ்காரம் செய்து பூஜித்தார். அவரும் கண்ணனுக்கு மரியாதை செய்துவிட்டு, மாதவா, பாண்டவர்களும் கௌரவர்களும் சௌக்கியமாக, 2 பேரும் நல்லா ஒற்றுமையாக இருக்கிறதா, 2 பேருக்கும் அன்பு சரியாக வருகிறதா, அப்படியே சுகமாக இருக்கிறார்களா என்று உதங்கர் வந்து கிருஷ்ண பகவான்கிட்ட கேட்குறான். ஆனால் துறவு வாழ்க்கையில் இருந்த பிராமணருக்கு உலக நிகழ்ச்சிகள் ஒன்றுமே எட்டலை. யுத்தமே நடந்தது கூட அவருக்கு தெரியலை. அவருடைய கேள்வியை கேட்டு கண்ணன் ஒரு நிமிஷம் திகைச்சு பார்த்துட்டு என்ன சொல்வதென்று தோன்றாமல் நின்றான். பிறகு கூறினான், ஐயா, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கோரமான யுத்தம் நடந்தது. சமாதானம் செய்ய நான் எவ்வளவோ முயன்றேன். அவர்கள் கேட்கவில்லை. யுத்தத்தில் அனைவரும் மாண்டார்கள். விதியை யாரும் மீற முடியாது என்று சொல்லி நடந்த வரலாற்றையெல்லாம் பகவான் கூறினான். இதை கேட்டதும் உதங்கர் கோபவசமாகி கண்கள் சிவந்து போய் மாதவனை பார்த்து, வாசுதேவா, நீ பக்கத்தில் இருந்தும் இவ்வாறு ஆயிற்றா? அவர்களை காப்பாற்றாமல் போனாயா? நீ கபடமாக வேலை செய்து அவர்கள் அழிந்து போக விட்டு விட்டாயா? இந்தா புடி உனக்கு சாபம் என்று கோபமாக எரித்தவாறு சொன்னார். உடனே வாசுதேவன் புன்னகை புரிந்து, சாந்தம் சாந்தம், தபசியான நீர் உம்முடைய தவத்தின் பயனை கோபத்தில் இழந்து விடாதீர். முதலில் நான் சொல்வதை கேளும், பிறகு வேண்டுமானாலும் சாபம் இடலாம் என்று சமாதானப்படுத்தினான். கண்ணன் உதங்கருக்கு ஞானக்கண் கொடுத்து தன் விஸ்வரூபத்தை காட்டினான். உலகத்தை காப்பதற்காகவும் தர்மத்தை நிறுத்துவதற்காகவும் பல அவதாரங்களை நான் எடுத்து வருகிறேன். நான் எந்த அவதாரத்தை எடுக்கிறேனோ அந்த அவதாரத்தின் இயல்பை அனுசரிக்கிறேன். தேவஜாதியில் பிறக்கும் போது தேவனைப் போலும் எல்லாவற்றையும் செய்வேன். யக்ஷனாகவும் ராட்சதனாக பிறந்தாலும் அவ்வாறே அந்த அவதாரத்துக்கு எந்தவாறு காரியத்தை முடிப்பேன். கௌரவர்களை எவ்வளவோ கெஞ்சினேன். அவர்கள் அகங்காரத்தால் மதிமயங்கி என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பயமுறுத்தி பார்த்தேன், அதற்கும் அவர்கள் இணங்கவில்லை. கோபம் கொண்டும் என் விஸ்வரூபத்தை அவர்களுக்கு காட்டினேன், அதுவும் வீணாயிற்று. அவர்கள் அதர்மம் செய்வதிலேயே பிடிவாதமாக இருந்தார்கள். யுத்தத்தில் பிரவேசித்து உயிரிழந்தார்கள். பிராமண சிரேஷ்டரே, என்மேல் உமக்கு கோபத்திற்கு காரணம் இல்லை என்று புரிய வைத்தான் கண்ணன். உதங்கர் சாந்தமடைந்தார். அதை கண்டு கண்ணன் திருப்தி அடைந்து, உமக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன், தர விரும்புகிறேன், எதையேனும் கேளும் அப்படின்றான். அச்சுதா, நான் உன்னை பார்த்ததே, உன் விஸ்வரூப தரிசனத்தை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றதே போதாதா? எனக்கு வேறொரு வரம் வேண்டாம் அப்படின்றான் உதங்கர். ஆனால் கண்ணன் மறுபடியும் வற்புறுத்தவே பாலைவனத்தில் திரிபவரும் ஆசையற்றவருமான உதங்கர், பிரபுவே, அவசியம் எனக்கு ஏதேனும் கொடுக்க நீர் விரும்பினால் நான் எவ்விடத்தில் எப்போதோனும் தாகத்துக்கு தண்ணீர் வேண்டினால் அது கிடைக்குமாறு வரம் தருவீராக என்றார். இவ்வளவுதானா என்று கண்ணன் சிரித்துவிட்டு, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு துவாரகை சென்றான். பிறகு ஒரு நாள் உதங்கர் தாகம் மிகுந்து தண்ணீருக்காக காட்டில் இங்கும் அங்குமாக பரிதவித்தார். நீர் கிடைக்காமல் அச்சுதனை நினைத்தார். உடனே ஒரு புலையன் தோன்றினான். ஆனால் அவன் அருவருக்கத்தக்க வகையில் இருந்தான். அவன் உடம்புக்கு போதிய ஆடை இல்லை. உடுத்தியிருந்த கந்தல் துணியும் அழுக்கு படிந்த அவலட்சணமாக இருந்தது. கூட 4-5 வேட்டை நாய்கள் வேறு. கையில் வில், தோளில் ஒரு பை, அந்த தோல் பையில் ஒரு குடி தண்ணீர். புலையன் நகைத்து கொண்டு உதங்கரை பார்த்து, பாவம், தாகத்தால் வருந்துகிறீர் போலும். உம்மை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. ஜலம் பெற்றுக்கொள்ளும் என்று தோற்பையின் மூங்கில் குழாவை எடுத்து நீட்டுகிறான். புலையனையும் அவன் குடிநீர் தண்ணீர் பையையும் நாய்களையும் பார்த்து உதங்கர் மிக்க அருவருப்படைந்து, வேண்டாம் வேண்டாம், எனக்கு நீ எடுத்துச் செல் என்றான். கண்ணனை மனதில் நினைத்து, இதுவா உன் வரம் அச்சுதா என்று நொந்து கொண்டார். புலையன் ஜலத்தை பெற்றுக்கொள்ளுமாறு தோற்பையை காட்டி உதங்கரை பலமுறை வற்புறுத்தினான். அவர் கோபம் வர வர அதிகரித்து மறுத்துவிட்டார். அதன் மேல் புலையன் நாய்களோடு மறைந்தான். புலையன் இவ்வாறு அந்தன்மாமானதை கண்டு உதங்கர் யோசிக்கலானார். இது யார்? இவன் புலையன் அல்ல, பரீட்சையாக இருக்க வேண்டும். பிழை செய்தேனே, என்னுடைய நாணம் என்ன பயன் தந்தது? புலையன் கொடுக்க வந்த ஜலத்தை நான் ஏன் மறுத்தேன் என்று கூறி பலவாறு புலம்பி மனம் வருந்தினார். கொஞ்சம் நேரம் கழித்து சங்கும் சக்கரமும் ஏந்தி கொண்டு பகவான் மாதவன் உதங்கர் முன்னின்றான். புருஷோத்தமா, நீ என்னை இவ்வாறு பரீட்சை செய்யலாமா? புலையனுடைய தோற்பையில் அசுத்த ஜலத்தையா பிராமணராகி எனக்கு கொடுக்க செய்வது? இது தர்மமா என்று உதங்கர் வருத்தத்தோடு பகவானை கேட்டான்.
ஜனார்த்தனன் சிரித்து கொண்டு, ஓய் உதங்கரே, உனக்காக நான் அமிர்தத்தையே கொடுக்க எண்ணினேன். ஆனால் நீ உதாசீனப்படுத்தி விட்டாய். நான் இந்திரனிடம் சொன்னேன், அமிர்தத்தை எடுத்து உதங்கருக்கு கொடுக்கலாம் என்று. அந்த மானிடனுக்கெல்லாம் சாகா மருந்து கொடுக்க இயலாது, வேறு ஏதேனும் செய்யலாமே என்று இந்திரன் சொன்னான். நான் அவனை வற்புறுத்தியதால் தான் உனக்கு அமிர்தத்தை வழங்க அவன் ஒப்புக்கொண்டான். ஆனால் தாங்களோ ஜலரூபமான அமிர்த பானத்தை எடுத்து இந்திரன் கொண்டு வரும்போது அதை நீ மறுத்து விட்டீர். ஆனால் இந்திரன் என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்தான். நான் வந்து சண்டாள வேஷத்தில் தான் போவேன் என்றான். அதனால் நான் ஒப்புக்கொண்டதால் சரி என்றேன். நீர் நாணியாற்றி புலையனுடைய வேஷத்தை கண்டு வெறுக்க மாட்டீர் என்று நான் நம்பி அவ்வாறு சொன்னேன். நீர் இவ்விதம் நடந்து கொண்டதால் நான் தோற்றேன் என்றாள். உடனே உதங்கர், மாதவா, நான் தவறு செய்து விட்டேன். எனக்கு வர இருந்த அமிர்தத்தை நானே தடை செய்தேனே, என்ன விதி என்று எண்ணிக்கொண்டு அமிர்தத்தை இழந்த உதங்கர் வெட்கத்தால் தலைகுனிந்தார். நன்றி, வணக்கம்.